நம்மள நிறைய பேர் டீ, காஃபி குடிக்காதவங்க இல்லாதவங்களேன்னு சொல்லலாம். தேநீர் மீதான காதல் இந்தியர்களிடம் அதிகமாக இருக்குது. இந்தியர்களோட ஒற்றுமைன்னு பார்த்திங்கன்னா, டீ, காஃபி குடிக்கிறது தான். அதுவும் நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா, டீ அதிகமாக குடிப்பாங்க. காலையில் எழுந்த உடனே டீயோ, காஃபியோ குடித்தா தான் அடுத்த வேலையை நகரும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டீயின் மீதான மோகமும், காதலும் அதிகமாக இருக்குது. நாம் டீ, காஃபி குடிக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம குழந்தைகளுக்குமே குழந்தையாக இருக்கும்போதே அதை பழக்கப்படுத்தி விட்டுறோம். காலையில் எழுந்த உடனே பல் வளர்க்குறோமோ இல்லையோ, டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். இப்படி காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக டீயோ, காஃபியோ குடிக்கிறதுனால நம்மளுக்கு புதுவித ஆற்றல் கிடைக்குதுன்னு நம்ம உணர்றோம். புதுவிதமான புத்துணர்ச்சி கிடைப்பதாக நாம் உணர்கிறோம். இதன் மூலயமா அந்த நாளையே நாம் ஓட்டிடுவோம். அந்த அளவுக்கு தேநீர் நமது வாழ்க்கையில் ஒன்றி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு காஃபி டீயோ அல்லது 2 காஃபி டீயோ குடிக்கிறது அதில் தவறு எதுவும் இல்லைன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதிக அளவு டீ, காஃபி குடிக்கிறதுனால நம்ம உடலில் கண்டிப்பாக நாள்பட்ட சிக்கலை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது போன்ற சூழ்நிலையில் டீ, காஃபி ஒரேடியாக தவிர்த்துறது நல்லதா? அப்படி இல்லைன்னா ஒரு மாதம் டீ, காஃபி குடிக்காமல் இருந்தால் நம்ம உடலில் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா? என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்னு உடனே அதிகமான டீ குடிப்பவர்களுக்கு கேள்வியும் எழலாம். முற்றிலுமாக டீ, காஃபியை தவிர்க்கிறதுனால என்ன பலன்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு டீ, காஃபி குடிக்காமல் இருந்தால் நம்ம உடலில் காஃபினை உட்கொள்ளும் அளவு குறைக்கிறோம். அதுவும் காஃபியில் பார்த்திங்கன்னா காஃபினை அதிகமாக இருக்குது. டீயில் காஃபியை கம்பேர் பண்ணும்போது டீயில் பார்த்திங்கன்னா காஃபினே குறைவாக இருக்குது. இதனால் காஃபினை உட்கொள்ளும் அளவு குறையுது. இதன் காரணமாக நமக்கு ஆழ்ந்த மற்றும் மேம்படுத்தப்பட்ட குவாலிட்டியான தூக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பதட்டமும் குறையும். குறிப்பாக டீயில் பார்த்திங்கன்னா டயரோட்டிக் விளைவுகள் இருக்கிறதுனால காரணமாக டீயை அதிக அளவு குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும். இதனால் டீ குடிப்பது கைவிடுறதுனால டீஹைட்ரேஷன் தொடர்பான பிரச்சனையை குறைக்கவும் உதவும். அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபி குடிக்கிறத குறைக்கிறதுனால நம்ம செல்லில் ஏற்படும் சேதத்தையும் குறைக்க முடியும். ப்ரீ ரேடிக்கல்ஸ் விளைவுகளிலும் நம்ம குறைத்து கொள்ள முடியும். இதன் காரணமாக செரிமான பிரச்சனையும் மேம்படும் மற்றும் ஒரு சில புற்றுநோய்களும் வராமல் தடுக்கப்படும். அதிகமான டீ, காஃபி குடித்துகிட்டே இருக்கிறவங்க தொடர்ந்து குடித்துகிட்டே இருக்கிறவங்க திடீர்னு டீ, காஃபியை குறைத்தாலோ, கம்மி பண்ணிட்டாலோ அல்லது நிறுத்தினாலோ அவர்களுக்கு ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படும். அப்படி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு வித மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டீ, காஃபி குடிப்பதை நிறுத்திய உடனே அவர்களுக்கு சோர்வு, மந்தமான நிலை, தூக்க கலக்கம், தலைவலி இப்படிலாம் இருப்பதை அவங்க கவனிக்கலாம். இந்த சிக்கல்கள்லாம் அறிகுறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும். அதன் பிறகு உடலே தன்னைத்தானே டீ, காஃபி இல்லாமல் இருப்பதற்கு உடலே தன்னைத்தானே பழக்கிக்கொள்ளும். டீ, காஃபிக்கு பதிலாக எண்ணெய் குடிக்கலாம். நம்மளுடைய டயட்டில் டீ, காஃபியை முற்றிலுமாக தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக எண்ணெய் குடிக்கலான்னு பார்த்திங்கன்னா மூலிகை தேநீர், பழச்சாறு, வெந்நீர், லெமன் டீ, லெமன் ஜிஞ்சர் டீ, லெமன் ஜிஞ்சர் மின்ட் டீ இது போல் குடிக்கலாம். குறிப்பாக அது லெமன் டீலாம் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் டீ தூள் கலக்காமல் அப்படியே வெந்நீரில் லெமனை புழிஞ்சு அதில் ஜிஞ்சரோ அல்லது புதினாவோ இல்லை 2மே சேர்த்து கூட குடிக்கலாம். இது மாதிரி கேஃபினை இல்லாத டீயை குடிச்சிட்டு வரதுனால நம்ம உடல் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். டீ குடிப்பதுக்கு ஏற்றாப்பள்ளி டீ, காஃபி குடிக்கிறதுனால எவ்வளோ புத்துணர்ச்சி கிடைக்குமோ அதே புத்துணர்ச்சி இதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சில நபர்கள் கட்டாயமாக டீ குடிக்கிறத நிறுத்தணும். அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான ஸ்டொமக் இருக்கிறவங்க, அதே போல் நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் டீ, காஃபியை முற்றிலுமாக நிறுத்தி விடுவது நல்லது. ஏன்னா டீ, காஃபியில் தான் கேஃபினே அதிகமாக இருக்குது. இந்த கேஃபினே அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சென்சிட்டிவான ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையும், அதே போல் நெஞ்செரிச்சலும் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நெஞ்செரிச்சலும் ஏற்படும். இதனால் இவங்களாம் கேஃபினே போன்ற பானங்களை குறைக்கிறதுனால இவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு குறையும். கர்ப்பிணி பெண்களாகட்டும், பாலூட்டும் தாய்மார்களோட இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டீ, காஃபி குடிக்கிறதுக்கு குறைந்த அளவே மிதமான அளவே டீ, காஃபி குடிக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா அதிகப்படியான டீ, காஃபியில் பார்த்திங்கன்னா கேஃபினே அதிகமாக இருக்குது. இதனால் இது சிசுவை பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து குறைபாடு காரணமாக இரத்த சோகை அளவும் அதிகரிக்கணும்னு சொல்கிறாங்க.
இந்த டீ, காஃபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இரும்பு சத்தை உறிஞ்சுவதை வந்து தடுக்கும். இதனால் வந்து இரத்த சோகை இன்னுமே வந்து அதிகமாகும். இறுதியாக பார்த்தீங்கன்னா, உங்க உடலுக்கு எவ்வளோ டீ குடிக்கலாம்? எவ்வளோ டீ குடிச்சா வந்து பாதிப்பு ஏற்படாது? இது போன்ற தகவலை உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது மிகவும் வந்து அவசியமாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.